வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சினிமா கிங் தமிழ். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமா வளர்ந்துக்கிறதுக்கு காரணம் ஓடிடி தான். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்தாங்கன்னா சேட்டிலைட்ஸில் ஒரு 50 கோடி ரூபா 70 கோடி ரூபா லாபம் பார்த்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 200 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் 50 கோடி ரூபா சேட்டிலைட்ஸை விற்றுருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல வருமானம் தானே. ஆனால் கோவிட்டுக்கு அப்புறமா ஓடிடி பெரிய பிளாட்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஓடிடியில் 100 கோடி ரூபானும் டிவி ரைட்ஸுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபானும் விற்கிறாங்க. அப்போது 150 கோடி ரூபாயாயிருச்சு. 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் பாதியனா இதுலேயே சம்பாதிச்சிட்டாங்க. இதை தவிர்த்து ஆடி லான்ச்சுக்கு அதில் இதுலன்னு சொல்லிட்டு அதுலேயும் சம்பாதிச்சிட்டாங்க. தேட்டருக்கெல்லாம் வரும்போது ஒரு படம் 100 கோடி ரூபா சம்பாதிச்சாலே அது லாபம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி 300 கோடி ரூபா பட்ஜெட்டு போட்டு 100 கோடி ரூபா போட்டாலே மற்ற விநியோகஸ்தத்தில் நல்ல லாபம் கிடச்சதுனால இந்த படம் பார்த்திங்கன்னா ஹிட் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு ஓடிடி அவ்வளோ பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருந்தாலும் ஓடிடி ஒரு சில விஷயங்களில் படங்களுக்கு ஆபத்தில் தான் இருக்குது. இப்போது ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஷூட் ஆரம்பிச்சோடனே இந்த டேட்டில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாவாத்தியரை படம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மாதம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆன 2 வாரத்தில் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டு. ஏன்னாப்பா 14 நாள்லேயே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானு கேட்டிங்கன்னா அந்த படம் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இதே தான் இப்போ தளபதிக்கும் ஏற்பட போகுது. அதாவது கார்த்தியோடைய படம் இருக்குல்ல, அது டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஒரு சில சிக்கல்கள், ப்ரொடியூசருக்கு பிரச்சனை, அந்த படத்தில் நிறைய கேஸ் வந்துருச்சு. அந்த படம் பார்த்திங்கன்னா சென்சார் இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த படத்தில் ப்ரொடியூசர் நிறைய கடன் வாங்கிட்டாரு. அதை கெட்டினா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படத்தை ஜான்வரி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி ஓடிடி ரைட்ஸில் ஒரு நல்ல தொகை கொடுத்தே பார்த்தீங்கன்னா பிரைம் நிறுவனம் இந்த படத்தை வாங்கிட்டாங்க. நீங்கள் டிசம்பர் 12ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து ஒரு 40 நாளுக்கு அப்புறமா ஜான்வரி 28ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தால் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் கான்ட்ராக்ட் படி ஜான்வரி 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் இன்னும் ஒரு சில திரையரங்கங்களில் வாவாத்தியர் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. திரையரங்கங்களில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் விற்றுட்டாங்க. இப்போ ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதே தான் தளபதிக்கும் ஏற்பட போது. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் சினிமா கிங்குக்கு தமிழுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் மூலிமா தினமும் போடுற சினிமா அப்டேட்ஸை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் மூவி உங்களுக்கு தெரியும், தளபதியோட படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய சர்ச்சையில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா கோவிட் டைம் யாராவது பார்ப்பாங்களா வைப்பாங்களான்னு. அமேசான் நிறுவனம் 100 கோடி ரூபா கொடுத்து அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. அதை சேட்டிலைட்ஸ் ரீட்லையும் பார்த்தீங்கன்னா சன் டிவி நல்ல அமௌண்ட்டில் வாங்கியிருந்தாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண 15 நாளில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த டீலிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொரோனா டைமே போட்டுட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகணும், 50 நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரைமில் ரிலீஸ் பண்ணணுன்னு. ஆனால் ப்ரைமில் அப்போ ரிலீஸ் பண்ணலை, டேரெக்டாகவும் அவங்க ரிலீஸ் பண்ணல, தேட்டரிக்காக தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் வந்து ரொம்பவே மூகரமாக இருந்தாங்க. ஏன்னா தேட்டர் ரிலீஸ் ஆனால் நல்ல லாபம் கிடைக்குன்னு. தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் பாதி இருக்கைகள் இருந்ததுனால படம் வந்து ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்துச்சு, லாபம் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் லாபம் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பிரைம் நிறுவனத்திட்ட போனாங்க. பிரைம் நிறுவனம் இப்போவே நீங்கள் தாங்க, நாங்கள் வந்து இப்போவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதாவது தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க 15ஆவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா பிரைமில் மாஸ்டர் படத்தை போட்டுட்டாங்க. அந்த டைமில் சுச்சுவேஷன் அப்படி. இப்போவும் ஜனநாயகனுக்கும் இதே பிரச்சனை தான். ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா இந்த ஃபெப்ரவரி மந்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சென்சார் பண்ண விஷயத்தெல்லாம் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே போடணும், இல்லாட்டா படம் வந்து படமே கெட்டு போயிடும். சென்சார் கட் பண்ண விஷயங்கள்லாம் இல்லாட்டா அந்த படம் வந்து ஓடாது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி இருக்குன்னு அந்த சண்டை காட்சியை அவங்க தூக்கிட்டாங்கன்னா அந்த சண்டை காட்சியில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கும். வில்லனுடைய பயோகிராஃபியை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், அல்லது தளபதியுடைய ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், ஏதாவது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மறைக்கும் பட்சத்தில் படம் அந்தளவுக்கு ஓடாதில்ல. அதனால தான் சென்சார் கட் பண்ண விஷயத்தெல்லாம் எங்களுக்கு வேணும், படத்தில் நாங்கள் திரையிட்டு காட்டணும் அப்படின்னு நிறுவனங்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போது ஓஞ்சே போயிட்டாங்க. ஏன்னா மேல்முறையீடு பண்ணி ஒரு படத்தை ஹைகோர்ட் அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இல்லை, சென்சார் டீம் மேலே சாதுகமான விஷயம் இருக்குது, மதத்தை பற்றி தப்பாக தான் பேசியிருக்கீங்க, இந்த படத்தை நாங்களாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம், அவங்க சொன்னதை கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்களாம். அதை ஒரு சின்ன நோட்டீஸாகவே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால முடியலை.
இன்னும் இந்த படத்தை தள்ளி தள்ளி போட்டாங்கன்னா இது பழைய படங்கள் மாதிரி, அதாவது ரொம்ப நாள் கழித்து ரிலீஸ் ஆன படம் மாதிரி ஆயிரும், சரியாக ஓடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேம் வேறு நாங்கள் February மந்த் வந்துடுச்சு, நாங்கள் போட்ட கான்ட்ராக்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க நஷ்டஈடு கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னா சூதகமாக முடிக்கணும். இப்போ இன்னொரு என்ன பிரச்சனைனா, இந்த படம் வந்து February மந்தில் தான் பார்த்தீங்கன்னா சென்சார் கிடைக்கவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. February மந்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏப்ரல் மந்த் எலெக்ஷனு, அப்போது மே மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. ஸோ ஜூன் மாதம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக பிரேம் நிறுவனம் ஒரு பெரிய ஒரு கேஸ் போடுவாங்க. அதுக்கு சாதகமாக இவங்க ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ண முடியும். ஜூன் மாதம் எந்த தேதியில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆனாலும் 10 நாளோ அல்லது 12 நாளிலேயோ ஓடிடியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீலை போடுவாங்க. இது ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய ஆபத்து. எப்படி மாஸ்டர் படம், இப்போ வா திரைப்படம் திரைக்கு வந்து சில நாட்கள்லேயே ஓடிடிக்கு வந்ததோ அதே மாதிரி ஜனநாயகனும் வரப்போகுது. வேறு வழியே இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும். இல்லாட்டா அவங்க கேட்குற நஷ்டத்தெல்லாம் திருமணத்தினால கொடுக்க முடியாது. ஒரு படத்தோடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது, படம் நல்லா இருந்ததுன்னா 1 மந்த் வரைக்கும் நல்ல கலெக்ஷன் இருக்கும். தளபதி படத்தை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் நல்ல கலெக்ஷன் இருக்கும். இப்படி 2 வாரத்தில் அந்த படத்தை ஓடிடியில் போடுறதுனால பாதிப்பு ஏற்படுன்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதிக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு என்ன பண்ண ஒன்றும் சொல்ல முடியாது. அரசியலுக்கு போயிட்டார். பேசாமல் தளபதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அரசியலுக்கு போயிருக்கலாம் போல இருக்குது. சரி, இந்த படம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் சினிமா அப்டேட்ஸுகளை தமிழை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.